Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை அதை இன்பில்ட்டா இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்றது பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்பில்ட்டா இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாம எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்றதுன்னு பார்ப்போம். இதான் பாத்தீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் ப்ரோகிராமிங் வீடியோஸ் வேணும் நீங்க இந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்புறம் டைரக்டா ப்ரோகிராமிங் போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா C ஃபைலுக்கான ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போறேன். #include include stdio.h அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.h. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன் include include conio.h அதாவது கன்சோல் இன்புட் அவுட்புட்.h சொல்லி ரெண்டு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void void main void main அதாவது நம்ம டைப் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் மெயின் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், நான் லூப்பிங்காக int சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறதுக்காக பாயிண்டர் டைப் ஆஃப் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR கிளியர் ஸ்க்ரீன் நம்ம அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் அவுட்புட் ஏதாவது இருந்தால் அந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா printf அதாவது ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். என்டர் த ஸ்ட்ரிங் சொல்லி சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஏங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்ட்ரிங்கை வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா புட் ஸ்க்ரீன் என்ன பண்ண போகிறேன், அந்த ஜஸ்ட் அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். அடுத்தது கெட் ch அதாவது நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக நிற்கிறதுக்காக கெட் ch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வச்சு நான் எப்படி ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஹெடர் ஃபைலை ஆட் பண்ணுறேன். include include string.h அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது strrev அதாவது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். அப்புறமேட்டு எந்த வேரியபிள் இருக்க வேல்யூ நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிள் நேம் போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா அந்த ஏவில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை எடுத்து ரிவர்ஸ் பண்ணி அந்த ஏங்கிற வேரியபிளே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன், எரர் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், நேம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா turன்னு கொடுக்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும் ROTUTன்னு சொல்லி நமக்கு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்ட்டாக இருக்கிற ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் இல்லாமல் எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஃபங்க்ஷனை நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ண போகிறேன். for I = 0 எனக்கு பார்த்தீங்கன்னா லூப் 0லேருந்து a(i)ங்கிற அட்ரஸில் பார்த்தீங்கன்னா நல் கேரக்டருக்கு வரல இந்த லூப் ரன் ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு எம்டி கேரக்டர் இருக்கிற வரும், அதாவது எம்டி கேரக்டர் இல்லாத வரை நமக்கு லூப் ரன் ஆகணும். எம்டி கேரக்டர் வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா லூப் ஸ்டாப் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், a(i) = நல் கேரக்டர் அதாவது /0ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா i++ன்னு சொல்லி ஒரு இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்னன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்ணுறதுக்காக அதோடைய ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு இன்சலைஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே n++ன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா அதாவது எத்தனை கேரக்டர் இருக்குதோ அத்தனை கேரக்டரோட லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணால் அந்த n+ என்ன பண்ணணும்னா n++ ஒவ்வொரு தாட்டி ரன் ஆகும்போது ஒரு வேல்யூ கவுண்ட் பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை கேரக்டர் இருக்குன்னு சொல்லி நான் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நமக்கு கவுண்ட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். I = 0 எனக்கு பார்த்தீங்கன்னா I = 0 ஸ்டார்டிங் வேல்யூ இன்சலைஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா I <n அது பார்த்தீங்கன்னா எனக்கு n டைம்ஸ் ரன் ஆகணும். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டிக்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ n கொடுத்துக்கிறேன். எனக்கு n-லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா I > எனக்கு பார்த்தீங்கன்னா 0 வரலும் ஒர்க் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் டைப் பார்த்தீங்கன்னா I++ன்னு சொல்லி மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். I -. இப்போ எனக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக a(i)ல் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு பாயிண்டர் வேரியபிள் பின்னு சொல்லி டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா $b அதாவது ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாயிண்டர் பின்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா b(i) அதாவது பார்த்தீங்கன்னா a(i)ல் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு b(i)ங்கிற வேல்யூக்கு நமக்கு போய் ஸ்டோர் ஆகும். இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லிமிட் நான் n-i கொடுத்துறேன். அதாவது பார்த்தீங்கன்னா n-i-லேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா லூப் வந்து 0 வரலும் ரன் ஆகணும். அப்போ =0ன்னு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா ஜேன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதனுடைய ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு நான்
இன்சலைஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜே ப்ளஸ் ப்ளஸ்னு ஒரு இன்க்ரிமெண்டல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஜே ப்ளஸ் ப்ளஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங்கோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 10 இருந்தால் அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆஃப் 10ல் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆஃப் 0 அப்படிங்கிற வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். இதே மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நமக்கு ரிவர்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன், சேவ் பண்ணுறேன், கம்பைல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போ ராம் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த லூப்புக்குள்ளே ஐங்கிற இடத்துல ஜேங்கிற வேல்யூ கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணால் நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண ஜேங்கிற வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த ஜேங்கிற ப்ளேஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ராம் வேர்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா எம்ஏஆர்னு சொல்லி ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா அது எப்படி ரன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதனோட லூப் வந்து நமக்கு ரிவர்ஸில் ரன் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 10 இருந்தால் எனக்கு 10லேருந்து 0 வரல, அதாவது 10-1 9லேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 0 வரல ரன் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10ல் இருக்க வேல்யூ நமக்கு 1ல் ஸ்டோர் ஆகும். ஏ ஆஃப் 9ல் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆஃப் 2ல் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரிவர்ஸில் ஸ்டோர் ஆகும். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.